வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? குறிலோட மாத்திரை அளவு எத்தனை? 1. நெடிலோட மாத்திரை கால அளவு 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். இங்கே மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரைன்னு பார்த்தோம். இந்த 3 பிக்சர்ஸையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வல்லினத்துக்கு என்ன காமிக்கிறாங்க? எலிஃபண்ட் காமிக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறதுனால. மெல்லினம் ரேபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், மென்மையாக இருக்கிறதுனால. இடையினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டீர் கொடுத்துருக்காங்க. அது 3 அந்த பிக்சர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் இக்கு, இச், இட்டு, இத், இப், இர். இந்த கசட தப்பற புள்ளி வச்சு மெய்யெழுத்துக்களை ஆக்கிக்கங்க. அதை 6ம் வன்மையாக ஒலிக்குது. வன்மை அப்படின்னா அந்த எலிஃபண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்மையாக ஒலிக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க? வல்லினம். ஞனா நமன, அதாவது புள்ளி வச்சுக்கோங்க, மெய்யெழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ம் மென்மையாக ஒலிக்குது. மென்மைனா அந்த ரேபிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடையில் இருக்கு இல்லையா? வன்மையும் இல்லாமல் மென்மை, இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது தான் என்னது? இடையினம். இ, இர், இல், இவ், இல், இல். இந்த 6 எழுத்துக்களும் இடையினம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. 18ல் 6 வல்லினம், 6 6 3s are 18 ஃப்ரெண்ட்ஸ். 6 6ஆக பிரிச்சிருக்காங்க. 6 3 18, 6 3s are 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உயிர்மை பாருங்கள். நம்ம பார்த்தது தான். மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 18ம் சேர்வதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில். மெய்யுடன் உயிர்குறில். குறில் நம்ம எத்தனை பார்த்தோம்? 5 லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மெய்யெழுத்தோட உயிர்குறில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில். நெடில் எத்தனை பார்த்தோம்? 7. உயிர் நெடில் 7 சேர்ந்தால் உயிர்மை நெடில். இந்த இடத்துல 2 பார்க்குறோம், உயிர்மை குறில், உயிர்மை நெடில். ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் இப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மெய்யெழுத்துக்கள் 18 தானே, அப்போ 3ன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். இது கொஸ்டினிங் ஏரியா